ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கொஷினாக இருக்கும். அதாவது நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையுமே போட்டிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய அன்பை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம நோ கான்டாக்டே போவோம். அதாவது ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இது வரைக்கும் நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், இனி நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம், அவங்களே புரிஞ்சு வரட்டும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த டைமில் தான் நமக்கு தோணும் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறையா விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நீங்கள் வேறு யாருக்கிட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அதாவது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாருக்கிட்டையுமே சொல்லி அவங்கள போய் உங்கள் பர்சன்கிட்ட பேச சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யாரையாவது நடுவில் இன்வால்வ் பண்ணும்போது அவங்க யாராவது ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளையோ இல்லை நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனையோ ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது பார்த்திங்கன்னா நம்ம பர்சனுக்குள்ளார இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டான முடிவு சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நீங்கள் தான் பேசி சரி பண்ணணும். ஸோ நடுவில் யாரையுமே அலோவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா யாரோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால நடுவில் யாருமே வராமல் இருக்கிறது பெஸ்ட்டு. நீங்களே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களும் சரியாயிடுவீங்க, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் சரியாயிருவாங்க. ஆனால் நடுவில் யாராவது வராங்க அப்படின்னா இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கீங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்கள போய் உங்கள் பர்சன்கிட்ட பேச சொல்கிறது ரொம்ப 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 தப்பு. அது எப்படி இருக்கும், நீங்கள் நினைப்பீங்க நம்மளுடைய லவ்வை அவங்க போய் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. நீங்கள் சொல்லியே உங்கள் லவ் புரியல, வேற ஒருத்தவங்க சொல்லியே அங்கே புரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு தோணும். எப்போவுமே உங்கள் சைடு இருந்து மட்டும் யோசிக்காதீங்க. உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அது எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறதையும் யோசித்து ஒரு புத்திசாலித்தனமாக நடக்கும்போது மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸில் வேறு யாரையுமே இன்வால்வ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கல்யாணமானவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் நடுவில் பேரண்ட்ஸையோ இல்லை இன்லாஸையோ வர வைக்கவே வைக்காதீங்க. அது ரொம்ப 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 பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிடும். ஏன் அப்படி, நமக்கு தான் அவங்க அம்மா அப்பா, நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அவங்க மாமனார் மாமியாராக இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட அம்மா அப்பா உங்களுக்கு மாமனார் மாமியாராக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க யாராவது ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருந்து தீர்வு சொல்கிறவங்க ரொம்ப 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 கம்மி. ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே எமோஷ்னல் தான் ஆகுறாங்க. ஸோ எமோஷ்னலாக நம்ம எடுக்கிற முடிவுகள் அவ்வளோ நல்ல விஷயமா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே இன்வால்வ் பண்ணாமல் நீங்களே சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை சரி பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பாண்டிங் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவை வச்சு எந்த முடிவுக்குமே வராதிங்க. உங்கள் பர்சன்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள ஃபுல்லாக அவங்களுடைய ப்ரைவசியில் இருக்க விடுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரூ காலரில் உட்காந்து அவங்க ஆன்லைன் வந்தாங்களா, எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்காங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னெலாம் உட்காந்து நீங்கள் செக் பண்ணுறது உங்கள் பர்சனையும் நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம், உங்கள் லவ்வையும் நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். ஸோ ஒரு ட்ரஸ்ட்டோடு நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்களோட எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகும். சோஷியல் மீடியாவில் உட்காந்து அவங்க ஆன்லைன் வந்தாங்களா இல்லையா, நம்மளை அன்பிளாக் பண்ணாங்களா இல்லையா, டிபி மாற்றிருக்காங்களா இல்லையான்னு உட்காந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களை ஒரு லிமிட்டிங் உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உங்களை நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே தள்ளி விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டுமே நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு அவேர்னஸோடு யூஸ் பண்ணுங்கள்.
ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்னோடய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. வெற்றி அடைஞ்ச அனைத்து பேருமே நிறைய பெயினை தாண்டி தான் வந்திருப்பாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி வேணும்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே பெர்மனன்ட் ஹாப்பினஸ் ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் டெம்பரரியாக கிடைக்கிற ஹாப்பினஸ்க்காக பெர்மனன்ட் ஹாப்பினஸை டிலே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. ஏன்னா நான் எமோஷன்ஸாக திட்டிடுறேன், மறுபடியும் போய் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறது நம்மளோட லைஃபுக்கு ஒத்தே வராது. எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது தெரியணும். நம்ம பார்ட்னரோட மனநிலைமையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வேர்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்ட்னருமே நமக்காக நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அது புரியாமல் நம்ம பேசுகிறதுனால தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இங்கே நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணுறோம், நம்ம மட்டும்தான் அவங்களுக்கு அன்பை கொடுக்குறோம், அவங்க நமக்காக எதுவுமே பண்ணலங்கிற எண்ணத்தையும் மாற்றிக்கோங்க. ஏன்னா அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை உணர்ந்து அவங்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோலும் நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸுக்குமே சிங்க் இருக்கான்னு பாருங்கள். நிறைய பேர் ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் வருவாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது ஃபுல்லாக அவங்க பார்ட்னரை குறை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது எப்படி நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு ஆகும். உண்மையாக லவ் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட குறை இருந்தாலும் அந்த குறையே தெரியாது இல்லையா? ஸோ நிறைகளை பார்க்க ஆரம்பிங்க. குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதனால தான் நம்ம பர்சன்கிட்ட இருந்து குறைகளை மட்டுமே நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் பர்சன்கிட்டையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அவங்களா இருக்க விடுங்க. அவங்க வாழ்க்கையாக வாழ விடுங்க. ஸோ உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம், உங்கள் லவ் புரிஞ்சுக்கலாங்கிறக்காக உடனே அவங்க தப்பானவங்க, அவங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லி குறை சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்க. அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை முழுசாக லவ் பண்ணணும், அன்கண்டிஷனாக லவ் பண்ணணும். இதை நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு எப்படி போகும்? ஓகே, இந்த பர்சனை நினச்சா இவங்களுக்கு குறைகள் தான் ஞாபகம் வருது, அப்போ அந்த பர்சனை குறை சொல்கிற மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு தேவைன்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்ஸையே க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குறை சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள், நன்றி உணர்வோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள்கிட்ட ஹாப்பினஸ் இல்லாமல் உங்கள் பர்சனை நீங்கள் எப்படி ஹாப்பியாக வச்சுப்பீங்க? இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம், அவங்க கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேங்கிற விஷயமும் இங்கே தப்பு, என் கூட இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கங்கிற விஷயம் தப்பு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இப்போது அவங்க என் கூட இருந்தால் தான் ஹாப்பி அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் முழு ஹாப்பினஸை கொடுக்காமல் அவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நம்ம திருப்பி அடைய முடியும். இன்னொன்று நான் சொன்னேன், உங்கள் கூட இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? உங்கள்கிட்ட ஹாப்பினஸ் வேணும். ஸோ நீங்களே உங்கள் கூட இருக்கிறத விரும்பாதப்போ உங்கள் பர்சன் எப்படி உங்கள் கூட இருக்கிறத விரும்புவாங்க? ஸோ முதல்ல உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் விரும்புங்க. உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினைங்க. நீங்கள் ரொம்ப 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 ஒர்த்துங்கிறத நம்புங்க. அதை நம்பி உங்களோட நீங்கள் இருக்கிற டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது மட்டும்தான் யாராக இருந்தாலுமே உங்கள் கூட ஹாப்பியாக இருக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு தனியாக இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வேர்டே தப்பு. உங்கள் கூட நீங்கள் இருக்கீங்க. நான் எப்பவுமே சொல்கிற விஷயம், இந்த உலகத்தில் நம்ம யாருக்கு தேவையோ இல்லையோ நமக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியம். அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே உட்காந்து நம்ம வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்காமல் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறாது. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்க. அப்போ தான் யாராக இருந்தாலுமே கரெக்டான எனர்ஜியில் உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, அதை தாண்டி நான் வரக்கு கஷ்டப்பட்டேன், இப்போ பார்த்தா மறுபடியும் எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களோட எனர்ஜி தப்பாக இருக்கிறதுனால தான் மறுபடியும் தப்பான உறவுகளையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட வேல்யூ உங்களுக்கே தெரியலைன்னு அர்த்தம். ஸோ தனிமையை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாததுனால தான் கிடைக்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடுறீங்க. இதுவும் தப்பு. ஸோ உங்களை நீங்கள் லவ் பண்ணணும். உங்களோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியணும். எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பையே சூஸ் பண்ணணும். எப்போவுமே நம்மளோட ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிற ஒரு உணர்தலோட நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு அன்பை கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நீங்கள் ஒரே மாதிரியே இருப்பீங்க. இங்கே யார் எப்போ எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே சூழ்நிலை கைதிகள் தான். எல்லாருமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாதுங்கிறத உணர்ந்து உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. கண்டிப்பாக எல்லாரோட ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்கும்.
ஏன்னா நம்ம யாருக்கிட்டையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருந்து மட்டுமே நமக்கான பெஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். அதனால் நம்ம கூட இருக்கிறவங்களும் க்ரோ ஆவாங்க. ஸோ இதெல்லாமே புரிஞ்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்மளோட எனர்ஜியை பற்றின புரிதலும் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எங்கே வந்து நின்னாலும் எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் எனர்ஜி வைப்ரேஷன்ஸை பற்றி தான் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்கிறது முக்கியம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்.